வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கொக்கி கட்டுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது வி ஷேப் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல ஜாக்கெட்டை வந்து இது மாதிரி வெளி சைடு போட்டுக்குங்க. வெளி சைடு போட்டு இந்த 5 சைடு வி ஷேப்பு 5 சைடு இருக்கு பார்த்துக்குங்க. இதுக்கு நேராக நம்ம வந்து திருப்பி போட்ட ப்ளவுஸை வந்து இதை வந்து உள் சைடாக போட்டுக்கணும். கொக்கி வைக்கிற பட்டன் பட்டி மட்டும் உள் சைடு இருக்கணும். உள் சைடு வச்சு நம்ம கரெக்டாக இந்த வி ஷேப்பு இங்கே வச்சுருக்கோம் இல்லையா? அந்த வி ஷேப்புக்கு நேராக நம்ம கோடு போட்டுக்கணும். நேராக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து கரெக்டாக இந்த வி ஷேப்புக்கு நேராக கோடு போட்டுக்குங்க. நூலை வந்து நீங்கள் கோர்த்தீங்கன்னா 4 நூலாக வந்துடும். லாஸ்ட்டாக 4 நூல் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கொக்கி வந்து அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 நூலை வந்து முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து 4 நூலாக முடிச்சு போட்டு கொக்கி கட்ட நம்ம கொக்கி எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் மெயினே. வந்து ப்ளவுஸ் அடிக்கிறது பெருசு இல்லை. கொக்கி வந்து நம்ம வந்து சீக்கிரம் எடுத்துக்கிச்சுன்னா அதுவே இதாயிரும். அதனால நல்லா கவனமாக நல்லா ஃபுல்லாக வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நல்லா நீட்டாக கட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குத்து குத்திட்டு எடுத்துட்டு திருப்பி வந்து பார்த்தோம்னா 2 அல்லு போடணும். இது மாதிரி 2 அல்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்டாக ஃபுல்லாக நம்ம கட்டிக்கிட்டே வரணும். இந்த கொக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளார தான் இருக்கணும். வெளியே வரக்கூடாது. பட்டிக்கே தான் இருக்கணும். இது மாதிரி அல்லு போட்டு ஒரு 6 7ஆவது வைக்கணும். 7 வச்சோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் வந்து சீக்கிரம் எடுத்துக்காம நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்க ஃபுல்லாக இந்த ரவுண்டு காடி இருக்கு இல்லையா? அந்த ரவுண்டு காடி ஃபுல்லாகவே நம்ம கட்டணும். அப்போ தான் ப்ளவுஸ் ஓரளவுக்கு நீட்டாக நம்ம ப்ளவுஸ் கொக்கி வந்து எடுக்கக்கூடாது. அந்த அளவு துவைக்க சீக்கிரம் வந்து இந்த நூல் வந்து இதாயிரும். நம்ம திருப்பியும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. வந்து இங்கே மேலே போடணும். ஃபஸ்ட்டு இங்கே கட்டிட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே கட்டணும். இப்போ இங்கே முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இங்கே வந்திருக்கோம்ல, இங்கே வந்து எப்படின்னா இந்த கொக்கிக்கு அடியில் இந்த துணியையும் சேர்த்து விடணும். இந்த கொக்கிக்கு அடியில் இந்த துணிக்கு அடியில் விடணும். இதை விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வளைவு இருக்கு இல்லையா? அந்த வளைவில் வந்து இப்படி மாட்டி எடுக்கணும். இந்த வளைவுக்குள்ளார இப்படி வந்து திருப்பியும் இந்த பக்கம் நூல் வந்துடணும். ரைட் சைடு வந்துடணும். திருப்பியும் நம்ம இது மாதிரி துணிக்கு அடியில் கொக்கிக்கு அடியில் துணிக்கு அடியில் நம்ம லெஃப்ட் சைடு இது மாதிரி விடணும். திருப்பியும் இதே மாதிரி இங்கே ஒரு 5 அல்லாவது போடணும். 5 இது கட்டினோம்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நூல் வந்து தெரியக்கூடாது, சுருங்கக்கூடாது. அதையும் பார்த்துங்க. அடியில் வந்து இப்போ நூல் வரலை. இது வந்து தையல் தான் இருக்க ஒழிஞ்சு நூல் வந்து நான் கட்டுற நூல் வெளியில் வரலை. வந்து இழுத்த மாதிரி இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து இங்கே முடிச்சிட்டேன் நான். இங்கே கட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு செகண்டு. இப்போ இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே முடிக்கணும். திருப்பியும் இங்கே வந்துடணும். இங்கேயும் இது மாதிரி அழகாக ரவுண்டாக இருக்கணும். இந்த காடி ஃபுல்லாக கட்டணும். இப்படி ஒரு அல்லு போட்டுங்க. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரம் வந்து எடுத்துக்காது. இல்லைன்னா ஒரு நூல் எடுத்துச்சுன்னா திருப்பி நூல் எடுத்துக்கிட்டே வரும். அதனால் வந்து ஒவ்வொரு அல்லு போட்டுருங்க. இப்படி ரவுண்டு தடவை அந்த ஊசியை சுற்றி இழுத்தரணும். சீக்கிரம் வந்து இது வந்து அக்காமல் இருக்கும் நூல். அதனால தான் நிறையா கட்டுறது ஸ்ட்ராங்காக இருக்கும். சும்மா 2 நூல் இது மாதிரி கட்டினோம்னா சீக்கிரம் எடுத்துக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 தடவை ஊசியில் குத்திக்கிட்டு 2 தடவை அல்லு போடணும். 2 தடவை இது மாதிரி 2 தடவை ஊசியை குத்தி சுற்றிட்டு நூலை 2 சுற்று சுற்றி எடுத்துட்டு கட் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம 5 கொக்கியும் அதே மாதிரி தான் கட்டணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப்